முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஜே லோகநாதன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி பூவிருந்தவள்ளி. The Tamil Nadu Disaster Response Force contingent led by Tamil Nadu Special Police Sub-Inspector Thiru J. Loganathan, 13th Battalion, Poonamalli. இருமாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரளா காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஆர் சந்தோஷ்குமார், உதவி ஆய்வாளர், கேரள ஆயுதப்படை 1ஆம் அணி, எர்ணாகுளம், கேரளா. Followed by the Kerala Police contingent led by Thiru R. Santoshkumar, Sub-Inspector, Kerala Armed Police, 1st Battalion, Ernakulam. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி, ஆவடி. The Tamil Nadu Special Police Men Commando contingent led by Sub-Inspector Thiru D. Arpudaraj. சென்னை பெருநகர காவல் பெண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் செல்வி எம் சுசித்ரா, பெண் உதவி ஆய்வாளர். The Greater Chennai City Police Women contingent led by Women Sub-Inspector Selvi M. Suchitra. கடலூர் பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு பி ராஜசேகரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 2ஆம் அணி, ஆவடி. We have the Coastal Security Group contingent headed by Sub-Inspector Thiru P. Rajasekaran, Sub-Inspector, Tamil Nadu Special Police, 2nd Battalion. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி, ராஜபாளையம். The Tamil Nadu Special Police Men contingent is led by Sub-Inspector Thiru A. Narayanan, Tamil Nadu Special Police, 11th Battalion, Rajapalayam. நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எஸ் ஜெனு பேரின்பசாம், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம், ஆவடி. The Nilgiris contingent is headed by Sub-Inspector Thiru S. Jenu Perinbasam, Sub-Inspector, Tamil Nadu Special Police, RC, Avadi. கொடி அணி தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ மணிகண்டன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி, ராஜபாளையம். தமிழ்நாடு மாநில காவல் வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஜெயக்குமார், உதவி ஆய்வாளர், தலைமை அலுவலகம். தமிழ்நாடு சிறப்பு காவல் வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு வில்பிரட் ஜெரோம், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம், ஆவடி. குதிரை படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister of Tamil Nadu and is now marching to take his position in front of the police contingents. The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் அண்டை மாநிலங்களையும் அயல் நாடுகளையும் ஈர்த்து வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பேருந்து பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ்நாட்டு மாணவர்கள் தரணியை வென்றிட உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதிகள் என எண்ணற்ற திட்டங்களை நமக்களித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். Under the visionary leadership of our Honorable Chief Minister, Tamil Nadu has embarked on a transformative journey marked by progressive reforms and innovative governance.
His administration is characterized by profound commitment to enhancing public welfare and driving socio-economic development across the state. With a keen focus on inclusive growth, the Honorable Chief Minister of Tamil Nadu has championed ambitious initiatives in education, healthcare, infrastructure, aiming to elevate the quality of life for all citizens. எல்லோருக்கும் எல்லாம் எனும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, as we gather here to celebrate the spirit of freedom and unity, let us extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu, whose leadership and vision have brought remarkable progress and development to our state. தமிழ்நாட்டை கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில் பல்வேறு திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டினை சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் கலைஞரின் கனவுகளை சுமந்து மக்களுக்காக, மக்களுடன் மக்களாக இருந்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu leadership has been instrumental in implementing effective schemes for women's empowerment, improving urban infrastructure and fostering economic opportunities. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடைய நாம் வேந்தர் குழி மக்களின் நல்வாழ்விற்கு வேண்டியவற்றை வழங்கியும் கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே அரசிற்கு புகழொழி சேர்க்கும் எனும் குரலின் அடையாளமாய் திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்கள் சுதந்திர நாளில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்த உரிமை பெற்று தந்த மாபெரும் நிகழ்வின் 5ஆம் ஆண்டு இன்று. தற்போது அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டு We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. சுதந்திர சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.